திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டின் இறுதி தருணங்களில் காலத்தின் தலைவராம் இறைவனின் திருமுன்னிலையில் நாம் கூடியிருக்கின்றோம். கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை உலுக்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026ஆம் ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பலியில் இணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாளின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக மட்டுமின்றி நம் திரு அவையின் தாயாகவும் உலகின் பாதுகாவலியாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அன்னையின் தூய்மையாலும் கீழ்ப்படிதலாலும் உலகம் இழந்த மீட்பை மீண்டும் பெற்றது போல பிறக்கவிருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாவை போல இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாய் திகழவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும். சிறிது நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கோவிலுள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் தான் உட்காரலாம். நம்ம ஜனத்தொகை 3000 சேர் போட்டிருக்கோம். 3000 சேர் ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ள இடம் பற்ற வாய்ப்பு இருக்காது. அதனால் சிறிது நேரம் கழித்து நாம் திருப்பலியை துவங்குவோம். மழை நிற்பதை பார்த்து தடங்களுக்கு வருந்துகிறோம். எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதமாக நினச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். லெட்ஸ் see what happens. அப்படி இல்லைன்னா நான் உள்ளே போகணும். உள்ளே போனால் கொஞ்சம் இடம் பற்றாக்குறையாக இருக்கும். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
அதே நேரத்திலே சிந்தனையிலும் சரி அவர்களுடைய செயல்களிலும் சரி எந்நேரமும் சமூக சிந்தனையாகவே இருக்கும் பலவிதமான சமூக சிந்தனை பாடல்கள். மேலுமாக இவர் ஒரு இறையியல் அந்தணராகவும் திகழ்கின்றார். மேலும் பலவிதமான சமூக சேவையிலே ஈடுபட்டு பலவிதமான மக்களுக்காக உழைத்து பணி செய்து இவர் தன்னுடைய குருத்துவ பணியை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார். தந்தை கரங்களை தட்டி நமது திருத்தலருக்கு வரவேற்போம். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அருள் தந்தை பெஞ்சமின் ஐகஃப்க்கு சாப்ளினாக இருக்கின்றார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார் நம்முடைய பெஞ்சமின் தந்தை. அவர்களையும் கரங்களை தட்டி வரவேற்போம். எல்லோரும் ஒரே குடும்பமாக இந்த இன்னல்களை எல்லாம் பொருட்படுத்தாது இந்த திருப்பலியிலே பக்தியோடு நுழைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் நம் தாயும் தந்தையுமாய இறைவனின் பரிவும் பாசமும் நம்மை வழிநடத்தும் தூய ஆவியின் சக்தியும் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் தொடக்கத்தின் முதல் நாளாகிய இன்று நாம் அனைவரும் இந்த ஆலயத்திலே கூடியிருப்பது பெரும் மகிழ்ச்சியான நிகழ்வு. இறைவனுடைய சன்னிதானத்திலே இந்த புதிய ஆண்டை தொடங்குகின்றோம். இந்த ஆண்டிலே முதல் நாள் கடவுளின் தாய் புனித மரியா என்ற மைய கருத்தோடு திரு அவையானது உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அத்தோடு இன்று இயேசுவுக்கு பெயர் சூட்டும் விழாவும் மூன்றாவதாக புத்தாண்டை தொடங்கும் விழாவும் என்று முப்பெரும் விழாக்களை கொண்டாடும் இந்த நேரத்திலே இறைவன் நம் அனைவருக்கும் அன்னையை தாயாக தந்திருக்கிறார். அவரை நாம் நம்முடைய அன்பு தாயாக ஏற்றுக்கொண்டு அவரை போலவே நாமும் தாய்மை உணர்வோடு பிறருக்காக தம்மையை இழக்கும் மக்களாக வாழ்ந்து காட்டவும், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து காட்டவும் இந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பங்கையும், இந்த நாட்டையும், அகில உலகையும் இறைவன் தொடர்ந்து அவருடைய அன்பினால் அருளினால் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நாம் செய்த குற்றங்கள், குறைகள், குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் செய்த தவறுகள், இறைவனை நம்முடைய அன்பு தந்தையாக ஏற்றுக்கொள்ள தவறிய தருணங்கள், அவருடைய வாழ்வை மறந்து வாழ்ந்த நேரங்கள் அனைத்திற்கும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் அப்பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவான வாழ்வை வழங்குவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் தாயே தந்தையே இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையா மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியா இஸ்ராயல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசையிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டியவை முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
வல்லவரை கடவுளை நம்பினோர் வாழ்வாரே. நல்லவரே வல்லவரே கடவுளை நம்பினோர் வாழ்வாரே. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே. என் மீட்பர் கடவுளை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுதே. ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப் போற்றிடுவார். என் மீட்பர் கடவுளை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுதே. அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்ணோக்கினார். அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்ணோக்கினார். இனி எல்லா தலைமுறை என்னை பேருடையானே. இனி எல்லா தலைமுறை என்னை பேருடையார் எனுமே. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுவார். மீட்பர் கடவுளை எண்ணி மகிழ்ச்சி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய பொழுது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப் போற்றிடுதே, புகழ்ந்திடுதே. என் மீட்பர் அவரே, என் மனமே இனி என்றென்றும் மகிழ்ந்திடுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து இன்றைய வாசகம். அத்தியாயம் 2 திருவசனங்கள் 16 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேகமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும்
இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தேசனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. மழை வருமா வராதா, வெளியே திருப்பலி வைக்கலாமா, கோயிலில் வைக்கலாமா என்று நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை தந்து எதிர்பார்ப்போடு இந்த புத்தாண்டை தொடங்கி இந்த ஆலயத்திலே நம் அனைவரையும் நெருக்கமாக அமர வைத்து இந்த திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நேரத்திலே புலர்ந்துள்ள இந்த புத்தாண்டு இறை ஆசீரும் எல்லா வளங்களையும், உறவுகளிலே அன்பையும், நட்புகளிலே மிகுந்த ஆழமான தோழமையையும் மகிழ்வோடு நம் அனைவருக்கும் தந்து இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பக்கத்துல எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. வாழ்த்து. நான் தொடக்கத்திலே சொன்னதை போல இன்று 3 விழாக்கள், முப்பெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா இறைவனுடைய தாய், நம்முடைய தாய் என்ற பெருவிழா. இரண்டாவதாக இயேசுவுக்கு பெயர் சூட்டும் விழா. அவர் நம்மோடு இருக்கிறார், மனிதனாக இருக்கிறார் என்பதை நினைவூட்டக்கூடிய அந்த விழா. மூன்றாவது இந்த புத்தாண்டின் முதல் நாள் கொண்டாட்டம். இந்த 3 விழாக்களையும் கொண்டாடும் போது நாம் அனைவரும் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வெரி குட். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி என்று சொல்லும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் எல்லாரும் குடும்பமே உட்காந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது நல்லா சாப்பாடு, அதானே நல்லா சாப்பாடு. எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே வீட்டுக்கு வெளியே உட்காந்து எல்லார் கையிலையும் கப்பு. என்ன கப்புனா பாயாசம். பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போன உடனே வாங்க 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 ஃபாதர், உங்களுக்கும் பாயாசம் தர்றோம் நாங்கள். ஓகே, என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே, என்ன இன்னைக்கு விசேஷம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கும் பிறந்த நாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக உட்காந்து பாயாசம் சாப்பிட்றீங்களே, யாருக்காவது இன்னைக்கு திருமண நாளா உங்களுக்கு? அதுவும் கிடையாது. வேறு என்ன நிகழ்வு? ஒன்றும் இல்லை, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்படி குடும்பம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா குடும்பமும் இது போல் மகிழ்ச்சியாக இருந்து அமர்ந்து பேசி, டிவியை பார்க்காம மொபைலில் பேசாமல் உட்காந்து மகிழ்ச்சியாக உண்டு கழித்து பாயாசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்டதுனால அந்த அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை ஃபாதர், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஒன்று இருக்குது. என்ன காரணம்? எங்கள் எழுத்த வீட்டுக்காரருக்கு 10 லட்சம் ரூபா லாட்ரி விழுந்துருச்சு. ஆட்டாட்டாடாடா, எழுத்த வீட்டுக்காரருக்கு 10 லட்சம் விழுந்ததுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி இல்லை, அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த குட்டி பையன் சொன்னான், ஃபாதர் அது இல்லை ஃபாதர், அந்த 10 லட்சம் விழுந்தது உண்மைதான், ஆனால் அவங்க லாட்ரி சீட்டை தொலைச்சி விட்டாங்களாம், அதனால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்று சொன்னால், நம்மளை விட மற்றவங்க மட்டமாக இருக்கணும், நம்மளை விட நல்லா வளர்ந்துடக்கூடாது, நம்மளை விட அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது, நம்மை விட அதிகமாக வசதியாக இருக்கக்கூடாது. அப்படி யாராவது இருந்துட்டா போச்சு, நமக்கு ரொம்ப கவலை வந்துடும். அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் போதும், நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு மனித தன்மை இன்று அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல். அடுத்தவங்க கெட்டு போகணும், அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது,
அடுத்தவங்க எப்படியாவது போயிடணும், நாம் நல்லா இருக்கணும் என்ற சிந்தனை ஓட்டம் நமக்கு நம்ம மனசில் மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய எல்லா சினிமா, நாடகம், டிவியில் எல்லாத்துலேயும் அதைத்தான் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு உண்மையான மகிழ்ச்சியா என்ற ஒரு கேள்வி இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லும்போது, நமக்கு இன்று இறைவனை பெற்றெடுத்த தாய், அந்த தாய் இறைவனை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, அவர் வழியாக நமக்கும் தாயாக இருக்கிறார். அந்த ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஒரு தாய் என்றாலே, தாய்மை என்றாலே இழப்பது, பிறருக்காக இழப்பது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தாயினுடைய கருவிலிருந்து வந்திருக்கிறோம். கருவில் இருக்கும்போது அந்த தாயினுடைய இரத்தத்தை கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா, அப்படித்தானே? நம்முடைய தாய் அவங்க இரத்தத்தை கொடுத்து தான் நம்மளை வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ தன்னையே இழந்து தன்னுடைய கருவை, தன்னுடைய சிசுவை, தன்னுடைய குழந்தையை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இழப்பதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. பிறருக்காக தன்னையே வழங்குவதிலே இன்பம் இருக்கிறது, பிறருக்காக கஷ்டப்படுவதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை இந்த தாய் நமக்கு உணர்த்துகிறார். கன்னிமரியாள் நமக்கு ஒரு முன் மாதிரிகையான தாய். இங்கே எல்லாருமே தாய் இருக்கிறோம், நிறையா பெண்கள் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தாய்மைனா என்னன்றது தெரியும். அந்த தாயினுடைய ரொம்ப ஆழமான பண்பு என்று சொல்லும்போது, தன்னுடைய பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கும் முன்னே அன்பு செய்வாள். அப்படித்தானம்மா? பிள்ளையினுடைய முகம் என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த பிள்ளையை ரொம்ப அதிகமாக அன்பு செய்யக்கூடியவள் தான் தாய். அந்த பிள்ளையினுடைய குணம் என்ன என்று தெரியாது, ஆனாலும் கூட அந்த குழந்தையை நேசித்து கொண்டே இருப்பார். அந்த குழந்தை கருப்பா சிவப்பா எந்த நிறத்தில் இருக்கு, எப்படி இருக்கும் என்று தெரியாது, இருந்தாலும் அந்த குழந்தையை அதிகமாக அன்பு செய்வாள். இதுதான் தாய்மை. எதையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி அந்த குழந்தை என்னுடைய குழந்தை, எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தை, அந்த குழந்தையை வாழ வைப்பதற்காக என்னை நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதில்தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்று வாழக்கூடியவர்கள் தான் பெண்கள். அதுதான் தாய்மையின் அடையாளம். ஒரு கருவில் இருக்கக்கூடிய ஒரு சிசு வெளியே வருவதற்கு ரெடியாக இருக்கு. அப்போ கடவுள்கிட்ட அது கேட்டுச்சான், கடவுளே நாளைக்கு நான் உலகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, அங்கே போனால் நான் எப்படி வாழ்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியாதே. நீ கவலைப்படாத, நீ போ, அங்கே ஒரு தேவதை உனக்காக காத்திருக்கிறாள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நான் அங்கே போயிட்டா உன்கிட்ட நான் எப்படி பேசுறது என்று கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அதை பற்றியும் கவலைப்படாத, நீ போ, அங்கே ஒரு தேவதை இருக்கிறாள், அந்த தேவதை சொல்லி கொடுப்பா எப்படி கடவுள்கிட்ட என்கிட்ட பேசணும் என்று சொல்லி தருவாள் உனக்கு, நீ கவலையே படாமல் போ என்று சொல்லுகிறார். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து துன்பங்கள்லாம் வந்தால் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கவலைப்படாதே, உனக்காக யார் இருக்கா? தேவதை இருக்கிறாள், காத்து கொண்டு இருப்பாள், அவள் பார்த்துக்கிடுவா உன்னைய, நீ எந்த கவலையும் பட வேணாம். நீ படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அவள் தாங்கி கொண்டு, அந்த ஆபத்துக்களை எல்லாம் அவள் ஏற்றுக்கொண்டு உன்னை சிறப்பாக வளர்த்து எடுப்பாள் என்று சொல்லுகிறார். அப்போ நான் உன்னைய கடவுளே உன்னுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அந்த தேவதையினுடைய முகத்தை பார், அதிலே நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இந்த சிசு கேட்குது, யாருப்பா அந்த தேவதை? தேவதைன்னு சொல்கிறீங்களே, வேற யாரும் இல்லை, நீ போ, உன்னை பெற்று எடுக்கக்கூடிய அந்த தாய் தான் இந்த தேவதை. அந்த தாய் உன்னை பார்த்து கொள்வாள். நீ கஷ்டப்படாமல் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தன்னையே இழந்து, தன்னையே துன்புறுத்தி, தனக்கு உரியது எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து, உன்னை வளர்த்து என்னிடம் மீண்டும் அவள் கொண்டு வருவதற்காக எல்லா முயற்சியும் எடுப்பாள். அப்படிப்பட்ட அந்த தாயை நீ பெற்று நிச்சயமாக பார்ப்பாய், அப்போது அந்த தாயில் என்னை காண்பாய் என்று கடவுள் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்திலே பங்கு பெறுகிறார்.
கபிரியேல் தூதர் சொன்னபோது, ஆண்டவர் உங்கள் வழியாக இயேசு பிறக்கப் போகிறார் என்று சொன்னபோது முதல்ல ஒரு குழப்பம் இருந்தாலும், இது கடவுளுடைய திட்டம் என்று சொன்னால் அப்படியே நிகழட்டும் என்று சொல்லும்போது, இது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். இயேசு என் வழியாக பிறந்து இந்த உலகத்தை மீட்கப் போகிறார் என்று சொன்னால் அதற்கு நான் உடனடியாக தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய அடிமையாக நான் இந்த இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு அதை அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் நாம் அனைவரும் பார்க்கும்போது அன்னை மரியாளிடம் கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அவமானம், துன்பம் என்று இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, முழுமையாக சரணாகதியாவது, கடவுளுக்கு நாம் சரணாகதியாவது. நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் கடவுளுடைய கையில். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இருக்கும், நன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் கடவுளிடம் சரணாகதி ஆவோம். எது நடந்தாலும் கடவுளுடைய திட்டம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக, கடவுளை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அந்த தாய் அத்தோடு நிற்கவில்லை. கடவுள் வழியாக இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறை மக்களாக வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தாயாக தொடர்ந்து நம்மோடு பயணிக்கிறார். அதைத்தான் இந்த பங்கில் இருக்கக்கூடிய லூர்து அன்னை வழியாக நாம் அனுபவிக்கின்றோம். இந்த அன்னை நம் அனைவருக்கும் தாய். நம் அனைவருக்கும் தாய் என்று சொல்லும்போது நாம் அனைவரும் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய எந்த விதமான வேறுபாடு பாகுபாடு இல்லாத ஒரு குடும்ப சூழல், ஒரு பங்கு சூழலை உருவாக்கக்கூடியவள் இந்த தாய். நம்மிடையே எந்த விதமான சாதிய பாகுபாடோ மத வேறுபாடுகளோ படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடோ அல்லது ஆண் பெண் என்ற ஒரு வேறுபாடோ இல்லாமல் நாம் அனைவரும் இறைவனுடைய மக்கள், இறைவனுடைய பிள்ளைகள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே பங்கை சார்ந்தவர்கள், இறைவனுடைய மகன் மகள் என்ற அந்த உணர்வை ஊட்டி வளர்க்கக்கூடியவள் இந்த தாய், இந்த தாய்மை. அப்படிப்பட்ட தாயை பெற்ற நாம் அனைவரும் சிறப்பாக அந்த தாயை போல இறைவனுக்கு, இறைவனுடைய திட்டத்தில் பங்கு கொண்டு வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இந்த தாய் நம்மை அழைக்கிறார். அவ்வாறு வாழ்வதற்கு நமக்கு முன் உதாரணமாக இரண்டாவதாக தன்னுடைய மகனையே நமக்கு அளிக்கிறார். இன்று பெயர் சூட்டும் விழா. இயேசு என்று பெயரிட்டார்கள், மீட்பர் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் என்னது? கடவுள் நம்மோடு. அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார், நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் என்று வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் மகனிடம் போங்கள், அவர் உங்களை பார்த்து கொள்வார் என்று வழிகாட்டக்கூடிய அந்த தாய் தன்னுடைய மகனை ஒரு மனிதனாக இன்று அவருக்கு பெயரை சூட்டி நம்மில் ஒருவராக வாழ வைக்கும் இந்த பெருவிழா. பேர் இல்லைன்னா ஒரு ஆளை எப்படி கூப்பிடுறது? ஹலோ, ஹோய், ஓய் அப்படி தான் கூப்பிட முடியும். ஆனால் பேர் என்று சொன்னால் ஒரு அடையாளம். இந்த அடையாளம் என்பது நமக்கு எல்லாருக்கும் கிடைத்துள்ளது. எல்லாருக்கும் பேர் இருக்கு, எல்லாருக்கும் அடையாளம் உண்டு. ஆனால் இறைமகன் இயேசுவுக்கு ஒரு அடையாளம், இறை மகனுக்கு ஒரு அடையாளம். அவர் நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பதினால் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த பேரின் வழியாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அவருடைய பெயர் சூட்டும் விழா அமைந்திருக்கிறது. இந்த இயேசுவை பெற்ற நாம், பார்த்த நாம், அனுபவித்த நாம் இடையர்களை போல அவரை பற்றி பறைசாற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அவருடைய அன்பையும் அவருடைய நேர்மையையும் அவருடைய மதிப்பீடுகளையும் நாமும் வாழவும் பிறரையும் வாழ வைக்கவும் வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த இடையர்களைப் போல நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. மூன்றாவதாக புத்தாண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். புத்தாண்டு என்று சொன்னவுடன் முதலிலே சொன்னேன், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் அங்கேயா இங்கேயா என்று இருந்தோம். இப்போது மகிழ்ச்சியாக ஆலயத்திலே வந்து கூடியிருக்கிறோம். எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஆண்டை பார்க்காதவர்கள் சென்ற ஆண்டோடு சென்றவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்கு இந்த ஆண்டை ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாது என்று நம்மளுடைய முன்னாள் திருத்தந்தை சொன்னார். ஹோப் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட். அப்படின்னா என்னது? ஹோப் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட் அப்படின்னா நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. வீணாகாது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் அது ஒருபோதும் வீணாகாது. இட் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட் எனிபடி. அந்த நம்பிக்கை நிச்சயமாக நம்மை வழிநடத்தும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த புதிய ஆண்டு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தா ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, இந்த ஆண்டு எப்படி நம்ம சந்திப்பது, பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறார். பார்த்துக்குவோம், வரட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நம்ம பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், பார்த்துக்குருவோம், வரட்டும், துணிச்சலோடு அதை எதிர்நோக்குவது. நம்ம இந்த நாட்டில் இந்த ஏதோ ஒரு குழப்பங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி தேர்தல் வரப்போகுது, எப்படி பார்த்துக்குருவோம், கடவுள் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாக அது நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. இதோடு மட்டும் இல்லை, பார்த்துக்கலாம் என்று சொல்லும்போது நம்ம குடும்பங்களில் இந்த ஆண்டு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கலாம், திருமணம் நடக்கலாம், அல்லது முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்கலாம், நம்ம எதிர்பாராத நிகழ்வுகளும் நடக்கலாம். அப்போ அந்த கட்டங்களிலும் பார்த்துக்குருவோம், கடவுள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு என்ற அந்த சொல் நமக்கு எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும்போது, இறைவன் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அடையாளத்தை தரும்போது நாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் சந்திக்க முடியும் என்ற துணிச்சலோடு இந்த புதிய ஆண்டை எதிர்கொள்வோம். பார்த்துக்குருவோம் மட்டும் இல்லை, அவர் பார்த்துக்குருவார். யார்? கடவுள் நம்மை பார்த்து கொள்வார், பார்த்துக்குருவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் நாம் அதிகமாக கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். முதல் வாசகத்திலே கேட்டோம், கடவுள் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவார், அருள் பொழிவார், அமைதியை அருள்வார். கவலையே படாதீங்க, நம்ம நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும். நம்பிக்கை இருந்தால் போதும், கடவுள் பார்த்துக்குருவார், நமக்கு வேண்டிய ஆசியை வழங்குவார், அருளை பொழிவார், அமைதியை அருள்வார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த ஆண்டு அகில உலக ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. 3 முக்கியமான ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. அதில் ஒன்று, திஸ் இயர் இஸ் தி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார், யாருக்கா தெரியுமா? வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது. நம்ம ஐக்கிய நாடுகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று 17 ஒரு எதிர்பார்ப்புகளை முன்னாலேயே கொடுத்துருக்குறாங்க. அந்த 17 பண்புகளையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் நாம் உருவாக வேண்டும், நாம் மாற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த ஆண்டு நிச்சயமாக செய்யும் என்ற நம்பிக்கையிலே இந்த ஆண்டை தன்னார்வ தொண்டர்களுடைய ஆண்டாக அறிவித்திருக்கிறது. அதில் எப்படி இந்த குறிக்கோள்களை, மக்களை மையப்படுத்திய இந்த மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டக்கூடிய தன்னார்வ தொண்டர்களாக நாம் வளர வேண்டும் என்று 2026ஆம் ஆண்டை அறிவித்திருக்கிறது. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்பது என்ன? சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், ஏழ்மையை நாம் ஒழிக்க வேண்டும், தரமான கல்வியை அனைவருக்கும் தர வேண்டும், பசியை போக்க வேண்டும், பாலியல் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், நம்மிடையே எந்த விதமான பாகுபாடும் வேறுபாடும் இல்லாத அனைவரும் இறைவனுடைய மக்கள் என்ற சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், தூய்மையான நீர், மருத்துவம், சுகாதாரம் என்று ஒரு 17 பண்புகளை, செயல்பாடுகளை நம் முன்னே வைக்கிறது. இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆண்டு நமக்கு நினைவூட்ட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. அன்பர்களே, இறை மக்களே, இயேசுவினுடைய தொண்டர்களாக, இயேசுவினுடைய சீடர்களாக வாழக்கூடிய நாம்
இந்த பண்புகளை எல்லாம் சின்ன சின்ன அளவிலே நாம் செய்ய முடியுமா? ஒரு ஏழ்மையை போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல், அல்லது ஒருத்தருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயல், அல்லது ஒரு ஏழை எளிய ஒரு நோயாளிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, அல்லது பசியை போக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, அல்லது பாலியல் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான செயல்கள், அல்லது சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய பண்புகளோடு போராடக்கூடிய வாழக்கூடிய மனிதர்களோடு இணைந்து செயல்படுவது, இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை எல்லாம் தன்னார்வத்தோடு செய்ய வேண்டும் என்று இந்த ஆண்டு நம்மை அழைப்பதாக அகில உலக ஐக்கிய நாடுகள் சபை நம்மை அழைக்கின்றது. எனவே தன்னார்வத்தோடு நாம் செயல்பட இந்த பண்புகளை எல்லாம் சின்ன சின்ன அளவில் நம்முடைய குடும்பத்தில் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, பார்த்தா பாராட்டுவது, ஒரு நல்ல செயல் செய்தால் பாராட்டுவது, அவர்களுக்கு நம்முடைய அன்பை கொடுப்பது, பிறர் கஷ்டப்படும் போது துணையாக இருப்பது. முதல்ல பாயாசம் மாதிரி மற்றவங்க கஷ்டப்பட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. மற்றவர்கள் கஷ்டப்படுவதை நீக்கக்கூடிய நல்ல பண்புள்ள மனிதர்களாக வாழ்வது, இந்த சமூகத்திலே அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் வாழ்வது, இதெல்லாம் தன்னார்வத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆண்டு நம்மை அழைக்கின்றது. ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா போகமாட்டோமா அப்படின்னு. உடனே ஒரு குருவை தேடி செல்கிறான். அந்த குருட்ட போய் கேட்குறான், குருவே. அங்கே போகிறாரு. குரு உட்காந்து அவர் பாட்டுக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனும் பக்கத்தில் போய் உட்காடுறான். உட்கார்ந்த உடனே அவர் திரும்பியே பார்க்கல. உடனே இவன் கேட்குறான், குருவே, நான் சொர்க்கத்துக்கு போவேனா போக மாட்டேனா என்று கேட்கிறார். அவர் அமைதியாகவே இருக்கிறார். ஒருவேளை நம்மளை பற்றி தெரிஞ்சால் தான் அவர் சொல்ல முடியும், நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சால் தானே அவர் சொல்லுவார். நீ சொர்க்கத்துக்கு போவியா போக மாட்டியா என்று தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தது கிடையாது, நான் யாருக்கும் எந்த பொல்லாப்பும் செய்தது கிடையாது, நான் யாரையும் திட்டியது கூட கிடையாது, நான் யாரையும் அடித்தது கூட கிடையாது என்று தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறான். நான் அது செய்யலை, இது செய்யலை, அது செய்யலை, நான் நல்லவனாக தான் இருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், நான் சொர்க்கத்துக்கு போவேனா போக மாட்டேனா? அந்த குரு ரொம்ப அமைதியாகவே இருக்கிறார். இந்த இளைஞன் கேட்குறான், குருவே, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்னை பற்றி நான் சொல்லிட்டேன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, யாருக்கும் எந்த பொல்லாப்பும் செய்ததில்லை, யாரையும் திட்டினதில்லை, கெட்ட வார்த்தை கூட பேசினதில்லை, அப்படிப்பட்ட நான் சொர்க்கத்துக்கு போவேனா போக மாட்டேனா? அப்போ அந்த குரு வாயை திறந்து சொல்கிறார், இந்த அறையில் இருக்கக்கூடிய இந்த மேசை சொர்க்கத்துக்கு போனால் நீ போவ, இந்த அறையில் இருக்கக்கூடிய இந்த கல்லும் மண்ணும் சொர்க்கத்துக்கு போனால் நீ சொர்க்கத்துக்கு போவ, இந்த அறையில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிணை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போனால் நீயும் போவாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த இளைஞனுக்கு கோபம் வருது. நான் ஒரு மனுஷன், என்னைய போய் இந்த கல்லோடும் மண்ணோடும் மரத்தோடும் இதோட என்னைய ஒப்பிட்டு பேசுகிறீங்களே, நான் மனிதன் இல்லையா என்று அந்த இளைஞன் கேட்குறான். அப்போ அந்த குரு சொல்கிறார், இந்த கல்லும் மண்ணும் யாருக்கும் பொல்லாப்பு செய்தது கிடையாது, இந்த மரமும் செடியும் கூடியும் யாரையும் திட்டினது கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததே கிடையாது, அதை போலத்தானே நீயும் இருக்கிறாய். நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீ மனிதனாக இருக்க வேண்டும். மனிதனாக இருந்தால் அக்ரிணை பொருட்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். எங்கு அன்பு இல்லையோ அங்கே நீ அன்பை விதைக்க வேண்டும் தன்னார்வத்தோடு. எங்கு உண்மை இல்லையோ அங்கு நீ உண்மையை கொண்டு வர வேண்டும். எங்கு நேர்மை இல்லையோ அங்கு நீ நேர்மையை உருவாக்குவதற்கு என்ன செய்தாய்? எங்கு நீதி இல்லையோ அங்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு நீ என்ன முயற்சி எடுத்தாய்? எங்கு இரக்கம் இல்லையோ அங்கே இரக்கத்தை விதைப்பதற்கு, கருணையை காட்டுவதற்கு நீ என்ன செயல்பாடுகளை செய்தாய்? அப்படி செய்தால் நீ மனிதனாக இருப்பாய், மனிதனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவாய் என்று குரு சொல்கிறார். நாம் மனிதர்களா அல்லது இந்த கல்லும் மண்ணை போல இருக்கக்கூடிய அக்ரிணை பொருட்களா? நாம் சொர்க்கத்துக்கு போவோமா போக மாட்டோமா? இதெல்லாம் எதன் அடிப்படையில்? நாம் மனிதர்களாக இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிறோமா? பிறருக்காக வாழ்கிறோமா? பிறரை அன்பு செய்கிறோமா? பிறருக்கு அன்பு செய்வதோடு அன்பில்லாதவர்களுக்கு அன்பை வழங்குகிறோமா? ஏழ்மையில் கஷ்டங்களில் துன்பப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறோமா? வறுமையிலும் பட்டினிலும் வாடக்கூடியவர்களுக்கு நம்மால் ஆன காரியங்களை செய்கிறோமா? இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், போராட்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள்,
சண்டை சச்சரவுகள் இவற்றையெல்லாம் களைவதற்கு என்னாலான முயற்சியை நான் எடுக்கும்போது நான் அங்கே மனிதனாக மாறுகிறேன். இயேசு மனிதனானார், இந்த உலகிற்கு வந்தார், இறைவனுடைய மதிப்பீடுகளை விதைத்தார். நாமும் மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த ஆண்டு நம்மை தன்னார்வ தொண்டர்களாக அழைக்கின்றது. எனவே இந்த ஆண்டிலே நாம் நல்ல மனிதர்களாக வாழவும், இறை அன்னையினுடைய தாய்மையை வாழ்ந்து காட்டவும், இயேசு நம்மோடு வாழ்கிறார் என்ற அந்த அடையாளத்தை நம் வழியாக பிற மக்கள் நம்மோடு வாழக்கூடியவர்கள் கண்டு அதை வாழ்ந்து காட்டவும், அவர்களோடு இணைந்து நாம் இறை சமூகத்தை உருவாக்கவும் இறைவன் நமக்கு சக்தியையும் ஆற்றலையும் தந்து நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இந்த புத்தாண்டிலே வளத்தோடும் மகிழ்வோடும் நிறைவோடும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வேண்டுதல்களை விண்ணப்பங்களை இப்போது இறைவனிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக மன்றாடுவோம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீ தேர்ந்து கொண்ட திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உமது கரம் தாங்கி ஆசீர்வதிக்கவும், உமது சித்தப்படி அப்பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்றவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகிற்காக நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளவும், பொய்மை மலிந்த உலகில் உண்மையை நிலைநாட்டவும், அர்ப்பண உணர்வோடு உலக அமைதிக்காக உழைக்கவும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ வாழ்விற்காக பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் உமது ஆசீர்வாதங்கள்
எங்கள் மீது நிலைத்திருக்க செய்தருளும். தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் புதியவற்றை சிந்தித்து தீய உணர்வுகளை அகற்றி சமூகத்திற்கு புதிய விடியலாக உருவெடுக்க தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்கள் மற்றும் எளியோருக்காக. அன்புள்ள ஆண்டவரே, இப்புதிய ஆண்டில் எமது குடும்பங்கள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால கனவுகளை ஆசீர்வதியும். வாழ்வாதாரத்திற்காக உழைக்கும் பெற்றோரை தேற்றி எம் முன்னே இருக்கும் சவால்கள் மற்றும் போராட்டங்களின் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை எங்களுக்கு தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு சமூகம் மற்றும் நன்றறிதலுக்காக. நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்த இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எமது தவறுகளை மன்னித்து 2026ஆம் ஆண்டில் மானுடம் அனைத்தும் அமைதி, அன்பு மற்றும் சமத்துவத்துடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயே, தந்தையே இறைவா, எங்களுடைய அன்னை மரியாவின் தாய்மையை போற்றும் இந்த நாளிலே அந்த அன்னையினுடைய பண்புகளை பெற்றவர்களாக இறைவன் இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தன்னார்வத்தோடு நாங்கள் பிறருக்காக வாழ்ந்து காட்டுவதற்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தையும் ஆற்றலையும் வழிகாட்டுதலையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே. பலியாக நாளும் சிறு பலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே. வயலில் விளையும் கோதுமை மணிகள் வெயிலில் உலரும் வியர்வையில் மலரும். மணிமலையில் நனையும் ஆண்டை முழுதும் ஞாபகத்தில் கரையும். உருவம் இழந்து உணவாய் மாறும். அதுபோல நானும் பலியாக வேணும். இறைவா வந்தே இதயம் தந்தே. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே. பலியாக நாளும் சிறு பலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே.
திராட்சை கொடியே தியாகத்தின் வடிவே தாகம் தீர்க்கும் கனியின் ரசமே பொங்கி பெருகும் வெள்ளம் போல இளையாக நானும் உன்னில் சேர வேண்டும் வளர்ந்தருவேனே வழிபொருளாக காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் இடை தந்தே பலியாக நாளும் திருபலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் இடை தந்தே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உம்முடைய அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவதைப் போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்களுடைய குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் முககுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை இயேசுவின் சாட்சிகளாக வாழ இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்குறைகளை பாராமல் எங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் அகில உலகிற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறையேசுவின் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு. நாம் ஒவ்வொருவரும் இவரை போலவே பிறருக்காக முழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக, அவ்வாறு வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை தருவதற்காக தன்னையே உணவாக நமக்கு வழங்க வருகின்றார். இந்த திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், வார்த்தை மட்டும் சொல்லுவேன், எனது ஆன்மா. இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற அந்த நற்கருணை விருந்திலே தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேறு மதத்தினரோ வேறு சபையினரோ இருந்தால் இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இந்த திருவிருந்துக்கு நம்முடைய பகுதி தலைவர்களும் அன்பிய பொறுப்பாளர்களும் வாலண்டியர்ஸும் உதவி செய்வார்கள். எனவே பங்கு மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த ஒரு திருவிருந்து கொண்டாட்டத்தை பக்திமயமான ஒரு கொண்டாட்டமாக அமைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எந்த ஒரு சலசலப்புக்கும் இடம் கொடுக்காமல் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இல்லகம் இணைய இறைவன் வந்தார், இதயம் மகிழ்ந்து பாடுதே. இல்லகம் இணைய இறைவன் வந்தார், இதயம் மகிழ்ந்து பாடுதே. பாவ இருளை நீக்கி எந்த வாழ்வில் நல் ஒளியை ஏற்றவே. இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைத்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைத்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம்.
இல்லகம் நிறைய இறைவன் வந்தார். மனிதம் காத்திட மன்னாவை பொழிந்தாய், புனிதம் போகிட இன்னுயிர் தந்தாய். மனிதம் காத்திட மன்னாவை பொழிந்தாய், புனிதம் போகிட இன்னுயிர் தந்தாய். உன்னை உணவாக உள்ளம் நான் ஏற்று, ஒளியாக உறவாக நீ என்னில் வா. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இல்லகம் நிறைய இறைவன் வந்தார். உறவாய் இறையரசை காக்க, உந்தன் அன்பில் நான் என்றும் நிலைக்க, எந்தன் உறவாய் இறையரசை காக்க. உன்னை உணவாக உள்ளம் நான் ஏற்று, ஒளியாக உறவாக நீ என்னில் வா. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இல்லகம் இணைய இறைவன் வந்தார், இதயம் மகிழ்ந்து பாடுதே. இன்னகம் இணைய இறைவன் வந்தார், இதயம் மகிழ்ந்து பாடுதே. அவர் இருளை நீக்கி எந்த வாழ்வில் நல் ஒளியை ஏற்றவே. அவர் இருளை நீக்கி எந்தன் வாழ்வில் ஒளியை ஏற்றவே. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இல்லகம் இணைய இறைவன் வந்தார். விடியட்டும், பொழுதுகள் புலரட்டும். இரவுகள் விடியட்டும், பொழுதுகள் புலரட்டும். காலம் காலமாக நம் வாழ்வில் வந்த துன்பம்
என் தேவன் தந்த இந்த நாளிலே மறையட்டும் மறையட்டும் இரவுகள் விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும். பந்தம் சொல்லும் ஜீவ நட்பு நம்மில் மலரட்டும். சொந்தம் கொள்ளும் தேவ அன்பு என்று மலரட்டும். பந்தம் சொல்லும் தேவ நட்பு நம்மில் மலரட்டும். நன்மேன்மை தந்திடும் நீதி தேவனாட்சியார். மேன்மை தந்திடும் நீதி தேவனாட்சியார். புதிய பாதை உலகம் காணவே விடியட்டும் விடியட்டும் இரவுகள் விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும் இரவுகள் விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும். இல்லை என்று சொல்லும் வார்த்தை என்றும் ஒழியட்டும். கொள்ளை இல்லை தோல்வி இல்லை என்று மகிழட்டும். இல்லை என்று சொல்லும் வார்த்தை என்று மொழியட்டும். முன்னேற்ற தந்திடும் நீதி தேவனாட்சியால். ஏற்ற தந்திடும் நீதி தேவனாட்சியார். கலகமின்றி உலகம் வாழவே விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும் இரவுகள் விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும். காலகாலமாக நம் வாழ்வில் வந்த துன்பம் நம் தேவன் தந்த இந்த நாளிலே மறையட்டும் மறையட்டும் இரவுகள் விடியட்டும் உறவுகள் புலரட்டும் இரவுகள் விடியட்டும் பொழுதுகள் புலரட்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு 2026வது ஆண்டு திருப்பலியானது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத நினைவாகத்தான் இருக்கும் இல்லையா? ஒரு வித்தியாசமான அனுபவம், எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான, எனக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா ஆராதனை துவங்கின உடனே ஒரு பாட்டு பாடினேன், எல்லாம் எழுந்துச்சி வெளியே போகிறாங்க. மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம், நான் பாட்டு பாடியெல்லாம் எல்லாம் எழுந்துச்சி போகிறாங்கன்னு ஒரு வருத்தப்பட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு புதிய அனுபவம். வெளியே இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஃபார்முலாக இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப ஃபார்முலாக அழகாக பூசை முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் இப்போ கலைஞ்சு போயிருப்போம். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபாதர் சர்மனில் சொன்னார் இல்லையா, பிரசங்கத்தில் தான் சொன்னார், தடைகளை தகர்த்தெறிந்து நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம வந்து ஒன்றா உட்கார்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ஒரு திருப்பலியை நாம் பார்த்து விட்டு செல்ல வேண்டும். தொடங்குகின்ற இந்த ஆண்டு எப்படி வந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக நல்ல ஒரு முறையில் தான் அமையும். அந்த ஒரு முழு முனைப்போடு நாம் இந்த ஒரு திருப்பலியை நிறைவு செய்து வந்திருக்கிறோம். ஆக இந்த ஒரு நேரத்தில் ஒரு சில பேருக்கு நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பங்கின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும்
ஒரு சில நபர்களை இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக இந்த திருப்பலியை தலைமை தாங்கி நடத்திய அருட்தந்தை ஜெபமாலை, முன்னாள் இயேசு சபையினுடைய மாநில தலைவர், நல்ல ஒரு திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார். நல்ல ஒரு பிரசங்கம். நேர்மறையாக நாம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நேர்மறையாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த ஒரு திருப்பலி வழியாக நமக்கு எடுத்துக்காட்டி நம்மை ஆசீர்வதித்த தந்தை அவர்களுக்கு நன்றி. அவரை கௌரவிக்கும் வண்ணமாக நம்முடைய லூட்ஸ் கான்வென்ட் சுப்பீரியர் சிஸ்டர் மங்களா இருக்காங்களா? சிஸ்டர் மங்களா இல்லையா? வரல. சிஸ்டர் ஜோஸ்வின், I call Sister Josephine to don a shawl. Then I call upon Sister Praveena to give him a memento. அடுத்ததாக அவரோடு வந்திருக்கிற அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களே நாம் சிறப்பு செய்வோம். அருட்தந்தையோடு ஜெபமாலையோடு வந்து நமக்கு இந்த ஒரு நல்ல ஒரு திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுத்தர உதவியாக இருந்திருக்கின்றார். அவரை கௌரவிக்கும் வண்ணமாக சார்ல்ஸ் கான்வென்ட் சுப்பீரியர் சிஸ்டர் லீனா அவர்களையும் அருட்சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இந்த ஒரு நிகழ்வுக்கு நமக்கு பக்கபலமாக இருந்த சென்ட் ஆன்ஸ் ப்ரொவின்ஷியல் ஹவுஸ், பிரசன்டேஷன் கான்வென்ட், ஹோலி கிராஸ் கான்வென்ட், சென்ட் சார்ல்ஸ் புரோமியோ கான்வென்ட், லூட்ஸ் கான்வென்ட் ஃபார் த பாஸ்டல் ஹெல்ப், திருப்பலி துவங்கியது முதல் இன்று வரை இந்த நேரம் வரை நம்மோடு இருந்து இந்த ஒரு நிகழ்வுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய இல்ல தலைவிகளுக்கும் நன்றி. இந்த ஒரு நிகழ்விற்கு பாடகர் குழு ஒருங்கிணைத்த மிஸ்டர் ஜானி அவருடைய தலைமையில் இருந்த அனைத்து பாடகர் குழுவினர்களுக்கும், இசை வாத்தியம் வாசித்த அனைத்து இசை வாத்திய கலைஞர்களுக்கும் எனது நன்றிகள். அடுத்ததாக பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ், எஸ்பெஷலி டேவிட் மற்றும் ராஜி, காலையிலிருந்து நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். காலையில் ஒரு குழுவை கூப்பிட்டு வந்து சேர் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து சிறு சிறு வேலைகளை பார்த்து எப்படி நடக்க வேண்டும் என்று முத்தாய்ப்பாய் செயல்பட்டு அது ப்ளஸ் லிட்டர்ஜியை நல்லா கோஆர்டினேட் பண்ணி நமக்கு உதவி செய்திருக்கா, அதற்கும் நன்றிகள். அதோடு நம்முடைய பகுதி தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் நமக்கு தயார் செய்த மிஸ்டர் விக்கி அண்ட் மிஸ்டர் பென்னி, லிட்டர்ஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு செய்த மிஸ்டர் டேனியல், மிஸ்டர் மைக்கேல் மற்றும் வீடியோகிராஃபிக்கு உதவி செய்த மிஸ்டர் நம்பி மற்றும் மிஸ்டர் டேவிட் ராஜன். அடுத்ததாக நம்முடைய பங்குனுடைய பணியாளர்கள் காலையிலிருந்து மாலை வரை இந்த இடத்தை தூய்மை செய்து இடத்தை நல்ல முறையில் தயார் செய்திருக்கிறார், அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய ஆல்டர் சர்வர்ஸ் அண்ட் யூத் குரூப் மெம்பர்ஸ், நம்முடைய கடைசியாக நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் ஆறுமுகராஜ் மற்றும் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவருடைய உதவிக்கும் நன்றிகள். இறுதியாக இந்த ஒரு சடன் ரீஅரேஞ்ச்மெண்ட், கிரவுண்டில் நடக்க வேண்டியது இருந்தாலும் கோவிலில் நடக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நிறைய பேர் உதவி இருக்கிறார். நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் ஏறெடுக்கின்ற இந்த 2026 நல்ல ஒரு ஆசீர்வாதமிக்க ஒரு ஆண்டாக அமைய பங்கு தந்தையின் சார்பாகவும் மற்ற குருக்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் ஒவ்வொருவரையும் நிறைவாக வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படி உட்காந்து பூசை காண்றது அவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா? கை தட்டுவோம் உங்களுக்காக. ஏன்னா இது மாதிரி எப்பொழுதும் கிடைக்காது. ஃபாதர் எப்போ சொன்னார் நினைக்கிறேன், இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பூசை காண்றது எவ்வளோ நாள், தூரத்தில் உட்காந்து அது கூட வந்து பார்க்குறோமா பார்க்கலையான்னு கூட ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? திஸ் இஸ் ஆக்சுவலி கடவுள் நமக்கு ஒரு கொடையை கொடுத்துருக்கிறார் அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் அப்படியே ஸ்பொன்டேனியஸாக உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் வந்து பூசை காணுது. எங்கள் சாம்லாம் பக்கத்தில் வந்துட்டார் இன்னும் பூசை காணுறதுக்காக. ஓகே, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்னும் சத்தம் வரமாட்டில்ல. தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய குடும்பங்களிலே இந்த புத்தாண்டினுடைய அந்த ஒரு அழகான வார்த்தைகள், நான் கீழே இருந்து கூட சில வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருந்தேன், அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இறங்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் அது உருவெடுக்கட்டும், செயல் வடிவம் பெறட்டும். அதுதான் உங்களை நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலிகள் அனைத்தும் ஞாயிறு திருப்பலிகள் போல் அமையும்.
காலையில் 6 மணிக்கு 2 திருப்பலிகள், 7:30 மணிக்கு 2 திருப்பலிகள், 9 மணிக்கு ஆங்கில திருப்பலி மற்றும் 11 மணிக்கு 2 திருப்பலிகள். ஒன்று தமிழ் திருப்பலி கீழ்கோவிலிலும் ஆங்கில திருப்பலி மேல் கோவிலும் நடைபெறும். இதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறிப்பாக நம்முடைய ஃபாதர் ஜெபமாலை ராஜா அவர்கள், நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசி கேட்டேன், எப்படி உங்கள் சூழல் வர முடியுமா? ஸ்டான், இப்போ எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நான் உடனே வரேன் அப்படின்ட்டார். ஏன்னா அந்த பணி காலம் நிறைவு பெற்ற பிறகு அவர் இந்த ஒரு பொறுப்பை ஏற்று இங்கே வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரோடு நான் இந்த திருப்பலி முழுமையாக இல்லை என்பது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் அவருக்கு நான் எத்தகைய ஒரு பணி அவர் செஞ்சு முடிச்சிருப்பார் நல்லா நினச்சி பாருங்கள். இந்த லோயோலா காலேஜ், அதை சுற்றி இருக்கிற எல்லா சேசு சபை நிறுவனங்களுக்கும் அவர் தலைவராக இருந்தவர். பல நிலைகளிலே அவர் மக்களுடைய உரிமைக்காக போராடியவர். அவர் புரொவின்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி பல நிலைகளிலே உரிமைக்காக போராடிய ஒரு தந்தை. அதன் பிறகுதான் அவர் இந்த சென்னை சேசு சபை அந்த மாநிலத்திற்கு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நேரத்தில் அவரை மீண்டும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் மழை பெய்யறப்போ தெரியுது, ஆகவே அது கொஞ்சம் ஜாகிரதையாக வீட்டுக்கு போய் சேருங்க, சேஃபாக வீட்டுக்கு போய் சேருங்க, எந்தவித பிரச்சனையும் வராமல். ஸோ மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் இறை ஆசீரும் இறை வாழ்த்துக்களும். எல்லோருடைய குடும்பத்திலும் கொஞ்சம் சந்தோஷமாக போங்க. என்னடா இப்படி போயிட்டு வந்துட்டோமே, திரும்பி ஒருத்தர் சிரிச்சுட்டு ஒருத்தருடைய பார்த்துட்டு சிரித்து கொண்டே வீட்டுக்கு செல்லுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இந்த அருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுப்புடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்களுடைய நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
தன்னையே வாழ்க வாழ்க உம் அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க உம் அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க உம் அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. மரியே ஆண்டவரின் தாயே கானாவூரின் விருந்திலே கனிரசம் அளித்தாயே. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே கானாவூரின் விருந்திலே கனிரசம் அளித்தாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடியில் நின்றாயே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. மனம் திறந்த தாயே திசையாகும் நலம் பெற ஜெபமாலை தந்தாயே. மசமேலின் குகையில் மனம் திறந்த தாயே திசையாகும் நலம் பெற ஜெபமாலை தந்தாயே. இயேசு வழி நடத்தி என் குறைகள் தீரும் அம்மா. இயேசு வழி நடத்தி என் குறைகள் தீரும் அம்மா. இயேசு வழி நடத்தி என் குறைகள் தீரும் அம்மா. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே
நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். Happy New Year. Happy New Year.